ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீடியோல கஸ்டமர் வைஸா ப்ராஃபிட் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம் வைஸா நம்ம வந்து எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ போன டைம் பார்த்த மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போய்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் புக், சேல்ஸ் ரெஜிஸ்டர் போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபுல் பீரியட் நான் கொடுத்துட்றேன். ஃபுல் பீரியட் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே இங்க எடுத்துட்டு வந்துருச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஐட்டமோட நேம் மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண உடனேயே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஐட்டம் போட்டிருக்கிற இன்வாய்சஸ் மட்டும் இங்க லிஸ்ட்ல வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ ப்ராஃபிட் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாக் ஐட்டத்தோட ப்ராஃபிட்ஸ் மட்டும் நம்மளுக்கு இங்க வியூ ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டத்தோட ப்ராஃபிட்டை வந்து நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். நம்ம எப்படி கஸ்டமர் வைஸ் நம்ம போன வீடியோல பார்த்தோமோ அதே மாதிரி நீங்க ஸ்டாக் ஐட்டம் வைஸா நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஐட்டம் அதிகமான ப்ராஃபிட்ல போயிருக்கு அப்படிங்கிறத நீங்க மானிட்டர் பண்ணிட்டு அந்த ஐட்டத்துல இன்னும் மோர் ஃபோக்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.